இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ட்ல என் கால் தப்பிச்சிச்சு, இல்லனா கால் பொளந்திருக்கும். என்ன கதைன்னு போக போக சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் கைஸ், நம்ம சேலஞ்ச் முடியறதுக்கு இன்னும் 47 நாள் இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சோனே பார்த்தா கரெக்டா கரண்ட் பிடிங்கிட்டானுங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்து கரண்ட் வரும்னு பார்த்தா கடைசி எங்க அம்மா தான் வந்தாங்க. மைசன் இன்னைக்கு பவர் கட்டு தெருநாய் மாதிரி வெளில சுத்தாம பேக்க சத்திட்டு வீட்டுல கடந்துட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் தண்ணி குடிச்சு பாடி ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. நானும் என் பொறுமையை கடைபிடிச்சு மதிய வரையும் தாக்கு பிடிச்சு அதுக்கப்புறம் சுத்தமா முடியல, பொருள்லாம் தட்டிட்டு நேரா பார்க்குக்கு போயிட்டேன். அங்க சுத்தி மரமா இருக்கு, ஜம்முன்னு ஒரு மரத்தை பிடிச்சி சிட்டிங்க போட்டு உட்காந்துட்டேன். கொஞ்ச நாளாவே மண்டக்குள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் மறந்து போயிரு. அதனால மறக்க கூடாதுன்னு ஒரு நோட் புக் எடுத்து எல்லாத்தையும் உட்காந்து நோட் பண்ணி வச்சிட்டேன். சரி, போற போக்குல அந்த ஃபாலோ மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரைட், ஸ்டார்டிங்ல குட்டிக்காரன் அடிக்கிற மாதிரி ஒரு கிளிப் போட்டிருப்பேன். என்ன கதைன்னு தெளிவா சொல்றேன் கேளுங்க. சரி, அது என்ன மேட்டர்னா, வழக்கமா நம்ம வேற மாடியில் ஒர்க் அவுட் போனோம். நீ கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம வீட்டு மாடியில போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாமே. அங்கே போய் பார்த்தா தம்பிள் பேரலட்ஸ் எல்லாம் இரும்புல இருந்துச்சு. நமக்கு பார்த்தோன்னே ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. நானும் ஒரு ஆர்வ கோளாறுல எடுத்தோன்னே ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணலான்னு ஒரு 2-3 அட்டம் ட்ரை பண்ணேன். ஃப்ரண்ட்ல தான் விழுந்தேன். அடுத்த அட்டம் பாத்தீங்கன்னா கரெக்டா பார்லயே விழுந்துட்டேன். நல்ல வேலை கம்பி எதுவும் ஷார்ப்பா இல்லாதனால கால் எதுவும் பொழக்கல, இல்லைன்னா கால் பொழந்து செப்டிக் ஆயிடும். லைட்டா அடி மட்டும் பாத்தீங்கன்னா அந்த சென்டர் எலும்புலயே விழுந்திருக்கும். லைட்டா கால் அசைக்க முடியாம இருந்துச்சு. என்ன மாதிரி ஆர்வ கோளாறு எதுவும் பண்ணாம கம்முன்னு இருங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.